அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய சம்பவம் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய கிரக நிலை காரணமாக பலவிதமான மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு இந்த கிரகங்களுடைய ஆற்றம் என்ன மாதிரி விளைவுகளை உங்களுக்கு கொடுத்திருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். இந்த கிரகங்களுடைய ஆட்டத்தால் பலவிதமான மாற்றங்களையும் பலவிதமான விளைவுகளையும் நீங்கள் கண்கூடா பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க இதனை தொடர்ந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அதுபோலவே மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு ஒரு சிறப்பு பரிகாரம் நிச்சயமாக நீங்கள் மேற்கொள்ளலாம். இந்த சிறப்பு பரிகாரத்தை நீங்கள் செய்யறதுனால என்ன நன்மை உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கலாம். வேலை நிரந்தரமாக கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நேயர்களுக்கு நிச்சயமாக நிரந்தரமான வேலை கிடைக்கலாம். பண ரீதியான கஷ்டங்கள் குறையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா எளிமையான முறையில் வீட்டில் இருந்தபடியே செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான பரிகாரம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பரிகாரத்திற்கு ஒரே ஒரு பொருள் இருந்தாலே போதும், இந்த பரிகாரத்தை நிச்சயமா நீங்க மேற்கொள்ளலாம். இந்த பரிகாரத்தை எந்த மாதிரி முறையில செய்யணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ரிஷபராசி நேயர்களுக்கு மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல நாம தெரிந்து கொள்ளலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நிறைய ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படலாம். அதாவது கிரகங்களுடைய மாற்றத்தால் பல்வேறு விதமான சுப பலன்களும் நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய எண்ணங்களும் லட்சியங்களும் கனவுகளும் நிச்சயமாக நிறைவேறும். புகழ் அந்தஸ்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதிகரிக்கும். கௌரவ தோற்றம் நிச்சயமாக ஏற்படலாம். தெய்வ நம்பிக்கை கூட சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். எதையுமே பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய சூழல் ரிஷபராசி நேயர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது உங்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு உருவாகலாம். வரவும் செலவும் சமமாக இருக்கலாம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி பெருகலாம். தாய்வழி குடும்ப விசேஷங்களில் நடைபெறக்கூடிய உறவுகளின் சந்திப்பு பார்த்தீங்கன்னா இன்பங்களை உங்களுக்கு மலரச் செய்யுங்க. அது போலவே அடமான வைத்திருக்கக்கூடிய நகைகள் சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்கிறது. அசையும் அசையா சொத்துகள் வாங்கி மகிழக்கூடிய சூழல் உருவாகலாம். பழைய வீட்டை புதுப்பித்து பொழிவு பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கைமறதியாக வைத்த நகைகள் முக்கிய ஆவணங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கலாம். இளைய சகோதரருக்கு கொடுத்த பணம் வசூலாகலாம். வேலை ஆட்களிடம் நிலவி வந்த குழப்பங்கள் மறியலாம். மகன் மகளுக்கு எதிர்பார்த்திருந்த வேலை கிடைக்கலாம். பெண்மணிகளுக்கு பார்த்தீங்கன்னா அழகு ஆடம்பர பொருட்கள் தங்க நகைகள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கிறது. கடவுளே இல்லை என்று கூறியவர்கள் கூட இந்த பிரபஞ்ச சக்தியை உணரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். அதாவது தடைபட்ட வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. பூர்வீகம் தொடர்பாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதில் சற்று காலதாமதங்கள் ஏற்படலாம். பொருளாதார நிலையில் சிறு ஏற்றத்தாழ்வுகள் உண்டாகலாம். கடன் சுமை குறையலாம். நோய் நொடி நீங்கலாம். வம்பு வழக்குகள் எதிர்பாராத வெற்றியை உங்களுக்கு பெற்றுத்தரும். அது போலவே பார்த்தீங்கன்னா பணம் தொடர்பான வழக்குகள் இருந்தால் தள்ளுபடி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். நீண்ட நாட்களாக ஏதாவது நோய்க்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டு இருந்தீங்கன்னா இப்பொழுது நல்ல ஆரோக்கியம் உங்களுக்கு உண்டாகலாம். யோகா மெடிடேஷன் அந்த மாதிரி பயிற்சி செய்யக்கூடிய நேரங்களில் உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியான மாற்றங்கள் நிச்சயமாக கை கொடுக்கலாம். இயற்கை வைத்தியம் ஏதாவது செய்தீங்கன்னா நல்ல பலன் இதனால கிடைக்கலாம். நண்பர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது முக்கியம். தொழில் கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையுடன் பேசுவது அவசியம். மனைவி மூலம் பார்த்தீங்கன்னா பொருள் வரவு உங்களுக்கு உண்டாகலாம். அது போலவே திடீர் அதிர்ஷ்டம், புதையல், லாட்டரி, உயில் மூலம் எதிர்பாராத வகையில் பண வரவு உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இளம் காதலர்களுக்கு
பெற்றோர் சம்மதத்துடன் திருமணங்கள் நடக்கலாம். இரண்டாம் திருமணத்தை எதிர்பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கலாம். தந்தை வழி சுற்றத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். தொழிலை தக்க வைத்துக் கொள்ள சில முதலீடுகள் செய்யக்கூடிய சூழல் உருவாகலாம். இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா வாகனத்தில் பிரயாணம் செய்யும் போது எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகளின் எதிர்காலத்தை நினைத்து புதிய கவலைகள் உருவாகலாம். யாருக்கேனும் நன்மை செய்தால் அது உங்களுக்கு தீமையாகவே வந்து முடியலாம். ஸோ இந்த நேரங்களில் உங்களுக்கு இந்த மாதிரி மாற்றங்கள் நிச்சயமாக இருக்குங்க. உறவினர்களின் சொந்த விஷயங்களில் தலையிட்டு அவமானத்தை தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம். ஸோ ரிஷபராசினியர்களுக்கு இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் உருவாகலாம். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு குரு மங்கள யோகம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது குரு மங்கள யோகத்தால் என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டாகலாம். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ராஜயோக அதிர்ஷ்டத்தை கொடுத்து இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்யலாம். முக்கியமான செயல்களை தெளிவாக செய்வதன் மூலம் மதிப்புகள் அதிகரிக்கும். வெளியில் சொல்ல முடியாத நீங்கள் அனுபவித்த பிரச்சனைகள் விடுவுக்கு வரக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. குடும்ப பொருளாதார பிரச்சனையை சமாளிக்க நீங்கள் வாங்கிய கடனை சிறிது சிறிதாக அடைக்க முயலக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களின் நன்மதிப்பை பெற சற்று அதிகமாகவே செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. பெரும் விரயம் எதுவுமே ஏற்படாது அப்படின்றத சொல்லப்படுது. வீடு வாகனம் தொடர்பாக உங்களுடைய கனவுகள் இனிதாகலாம். வாடகை வீட்டில் இருந்தவர்கள் சொந்த வீட்டிற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வங்கிகள் நிதி நிறுவனங்களில் நீங்க வாங்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரலாங்க. இந்த காலகட்டங்களில் மற்றவருடைய விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம். சில ரிஷபராசினியர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கலாங்க. பெண்மணிகளுக்கு அதிக நன்மைகள் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம். நினைத்தது அனைத்துமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் பெண்மணிகளுக்கு அப்படின்னு சொல்லலாம். மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். நினைத்த விஷயங்கள் நினைத்த பிறகுகள் உங்களுடைய கைக்கு வந்து சேரலாம். ஸோ இந்த காலகட்டம் பெண்மணிகளுக்கு ஏற்ற காலகட்டமாக நிச்சயமாக இருக்கலாம். ஸோ ரிஷபராசினியர்களுக்கு மார்ச் 21 பிறகு நடக்கக்கூடிய மாற்றங்களை நாம் இப்போ தெரிந்திருப்போம். அது போலவே மார்ச் 21 பிறகு நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாத நேயர்களும் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நேயர்களும், அதுபோலவே உங்களுடைய வேலை நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேயர்களும், வறுமையில் கஷ்டப்படக்கூடிய நேயர்களும் இந்த பரிகாரத்தை நிச்சயமாக செய்யலாங்க. இந்த பரிகாரத்திற்கு ₹1 கூட செலவு இல்லாமல் வீட்டில் இருந்த பொருளை வைத்து நிச்சயமாக நீங்கள் செய்யலாம். இந்த பரிகாரத்திற்கு கல்லுப்பு மட்டுமே அவசியம். கல்லுப்பை வைத்து இந்த பரிகாரத்தை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதாவது இந்த பரிகாரத்திற்கு ஒரே ஒரு நாள் ஒதுக்கி இந்த பரிகாரத்தை நிச்சயமாக நீங்கள் மேற்கொள்ளலாம். குளிக்க செல்வதற்கு முன்பாக ஒரு கைப்பிடி கல்லுப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதை உங்களுடைய தலையை 28 முறை நீங்கள் சுற்றணும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தலையிலிருந்து பாதம் வரை, அதாவது மேலிருந்து கீழ் பக்கமாக 7 முறை நீங்கள் சுற்றணும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கல்லுப்பை ஒரு பேப்பரில் வைத்து நீங்கள் குப்பையில் போடலாம். இந்த கல்லுப்பை நெருப்பில் போடுவது இன்னும் சிறப்பாக சொல்லப்படுது. வாய்ப்பு இல்லாதவர்கள் குப்பையில் போட்டு விடலாம். மீண்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிற்குள் வந்து சுத்தபத்தமாக குளிக்கணும். முடிந்தால் தலைக்கு குளிப்பது ரொம்பவே நல்லதுங்க. வேலை கிடைக்காமல் தடுக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றலும் இதனால உங்களை விட்டு நீங்கிவிடும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுது. குளித்த பிறகு மீண்டும் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் கல்லுப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதை உங்களுடைய உள்ளங்கையில் வைத்து நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நல்ல சம்பளம் கிடைக்க வேண்டும், உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய குல தெய்வத்தை மனதில் வைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளலாங்க. பிரார்த்தனை செய்த பிறகு ஒரு வெள்ளை பேப்பரில் வைத்து உங்களுடைய குல தெய்வத்தை நினைத்து மனநிறைவோடு வேண்டி உங்களுடைய பேக்கெட்டில் வைத்துக் கொள்ளலாம் அல்லது பரிசில் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். இப்படி செய்த பிறகு உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறின பிறகு, அதாவது வேலை கிடைத்த பிறகு இந்த கல்லுப்பை நீங்கள் தண்ணீரில் கரைத்து விடலாம். ஸோ இந்த பரிகாரம் அவ்வளவுதாங்க. ரொம்பவே எளிமையான முறையில் வீட்டில் இருந்தபடியே செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரமாக இந்த பரிகாரத்தை சொல்லலாம்.
உங்களுடைய வறுமைகள் அனைத்துமே நீங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த பரிகாரத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ரிஷபராசினியர்களுக்கு 21ஆம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரி விளைவுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதுபோலவே மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரி பரிகாரத்தை செய்தால் நமக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறதையும் நாம் தெரிந்திருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறைக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது போலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறைக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.